கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு பிடிக்காத காஸ்டியூம்லேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான காஸ்டியூமுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறேன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆளாக எடுத்துக்கலாம், ஏன்னா இவன் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அடுத்து வாலெட்டுக்குள்ளே போய்க்கலாம் கைஸ். ஓகேவா? அப்படியாச்சா? என்கிட்ட அந்த பண்டல் தேவையில்ல, இது நல்லா இல்லை. நம்ம கூஃபியோட இதுதானே இது, லூஃபி நல்லா இல்லை, இருந்தாலும் நல்லா இல்லை கைஸ். ஃபஸ்ட்டு சட்டை மாற்றுவோம். இந்த பேண்ட் இவனுக்கு நல்லா இருக்கு. சூப்பர். இந்த இதுவும் சூப்பராக தான் இருக்கு. ஓகே வெரி சொத்துங்க மாட்டேன் நதி பார்த்தா விடுப்ப செற மாட்டேன். வெறியாக இருக்குது கைஸ். இந்த இது ஒரு நல்ல காஸ்டியூம்னே சொல்லலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் ஆடுறேன், ஒரு 10 நாள் கழித்து. ஒரு சூப்பராகவே இருக்குது. ஓகே கைஸ், நானும் ஒரு ஃப்ரீ ஃபயர் ப்ரோ பிளேயர்ன்றது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இவனுக்கு மைன்கிராஃப்ட் மட்டும்தான் விளையாடுதுன்னு சொல்லி கலாய்ச்சிங்க. அதெல்லாம் இன்னும் நான் மறக்கல. என்கிட்ட ஆர்டினரி கன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கன் ஸ்மித்து கஸ்டமைஸ் கொடுப்போம். ஒரு வெறியான கன்னு கைஸ் இது. இதை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். டொம்முன்னு சொல்லுவோம். அடுத்து இதுவும் ஒரு சூப்பரான கன்னு. கண்ணை கையில் வச்சுட்டு ஒரு விளையாடுத்து. அந்த லூஃபி ஹேர் நல்லாவே இல்லை, பார்க்க கிரிக்க மாதிரி இருக்கான். எனக்கு சூப்பராக இருக்குன்னா நான் வச்சுக்கிறேன்டா. நீ விளையாடும்போது லூஃபியை பார்த்தா ஒரு பக்கம் மாடர்னாக இருக்கான், இன்னொரு பக்கம் கிறுக்கு மாதிரி பேக்கப் போட்டுட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் வீண்ட மாதிரி கேப் போட்டுட்டு இருக்கான்டா. இதாண்டா ப்ரோ பிளேயர் கலகு. ப்ரோ பிளேயர்னா கிறுக்க மாதிரி இருக்கேன். யாரும் சொல்லிட்டுருந்தா வெறியாக இருக்குது கைஸ் இந்த காஸ்டியூம். அடுத்து நான் பெட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும், ஏன்னா அதுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஏன்னா இருக்க காசெல்லாம் வச்சு ஒரு காஸ்டியூம் வாங்கி செலவழிச்சிட்டேன். சிக்கன்ஸ் எதுவும் காமிக்க முடியாதாடா? நான் இப்போ இங்கே சொல்லிட்டு இருக்கேன்னு ஒரு ஜூஸே போட ஆரம்பிச்சிட்டேன். சரிதான். கிரனேட்லாம் ஏண்டா ஒரு நிமிஷத்துக்கு கஸ்டம்ஸ் பண்ணலாமாடா? இதை நிறைய பேர் அவங்க சேனலோட லோகோலாம் வைப்பாங்களே. என்னதுக்கு டைமண்ட்ஸ் சேனலோட லோகோ வைக்க எல்லாத்துக்கும் டைமண்ட்ஸ். நல்லா இருந்தாலும் எல்லாத்துக்கும் காசு 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 காசு. ஒரு டைமண்ட் கொடுத்தாலே வெறியான பண்டல்லாம் கிடைக்குது கைஸ் இதில். காய்ஸ் ஆனால் பிகேஎக்ஸ்டின்னு ஒரு கேம் காய்ஸ், நகுந்தா காசு தராங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1 ஹவருக்கு நகுந்தா காசு தராங்க. இல்லை என் வீட்டுக்கு நானே லைக் போட்ட காசு தராங்க. என் வீட்டில் இருக்க ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் காசு தராங்க. வெளில போய் நகுந்து ஒரு மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு, அது பண்ண காசு தராங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அதுக்கு காசு தராங்க. அந்த வீட்டுக்கு லைட் போட்டால் அதுக்கு காசு தராங்க. வெளில சோஃபா செட் மாதிரி வச்சுருந்தாங்க, அதுக்கும் காசு தராங்க. 1 ஹவர் கழித்து பார்த்தா எழுதுறது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோவில் உங்களை சந்திப்போனா மேபி ஸ்டம்பிள் கைஸாக இருக்கலாம், இல்லாட்டி பிகேஎக்ஸ்டியாக இருக்கலாம். இந்த 2 கேம்ஸில் எதுலையாச்சும் தான் உங்களை சந்திப்போம் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில். என்ன போட்டால் வீடியோ ஸ்டோர் ஆகாது, அதனால் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிற வரைக்கும் சும்மா சரி ஒரு மேட்ச் போடலாமா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேலே டைம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஒரு லோன் வாரியர் மட்டும் போட்டு பார்ப்போம். ஓகே லோன் வாரியர் போவோம். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. லோன் வுல்ஃப் போவோம். லோன் வுல்ஃப் கொடுத்துருக்கேன் காய்ஸ். வெயிட் பண்ணுவோம். போயிடுச்சு உள்ள.
குத்துவோமா வைபிள் வந்து போனாங்க பைக் எடுத்து ரைட் அடிப்போம் வைட்டில் வானத்தை பிடிப்போம் போடுவேண்ணா ஆடுவேண்ணா வைட்டா ரைட் வானத்தை தொடுவோம் புய்யுவேண்ணா ஃபங்க்ஷனல் லைட் கண்ணு கச்சிருச்சு வண்ணா வந்து துட்டுன்னு தின்னு நம்ம ஆண்டியாக இருக்கிறேன்ட்டு சிங்கிள் எங்கே அவர் மட்டும் டாப் ஃப்ளோரில் ஸ்பான் பண்ணி விட்டுருக்கானுங்க. வைத்தியகர மெடிக்கெட் போடுறோம். அவனை மட்டும் டாப் ஃப்ளோரில் ஸ்பான் பண்ணி விட்டுருக்காங்க. இரா என் கத்தி எடுத்து நாங்கள் பைக் எடுத்து ரைட் அடிப்போம். நாங்கள் ரைட் வானத்தை பிடிப்போம் போடுவேன் நான் ஆடுவேன் நான் ஜெயிட்டா வயிற்றில் வானத்தை அவனே என்ன மோதிக்க போடுற ஹெட் ஷாட்டு கைஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை ஈஸியாக போட்டாச்சு. நாங்கள் பைக் எடுத்து ரைட் அடிப்போம் ரைட்டில் வானத்தை பிடிப்போம். என்ன கண் தெரியுமா எடுக்கலாம் என்கிட்ட இதில் இது இருக்கும். சரி இந்த கன்று எடுப்போமா இல்லை இந்த கன்று எடுப்போம். நாங்கள் பைக் எடுத்து ரைட் அடிப்போம். நாங்கள் ரைட் வயிற்றில் வானத்தை பிடிப்போம் ஆடுவேண்ணா போடுவேண்ணா அந்த கத்தியை தூக்கி வீசினதுலேயே அவன் செத்துட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட கத்தி இல்லை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சுடுற பட்டனுக்கு வரல நான் வேற ஏதாவது இதில் வச்சுட்டு இருந்தேன். கத்தி வாங்க முடியுதான்னு பார்ப்போமா? என்ன ஷாப் ஆப்ஷன் காட்டல கைஸ். என்னப்பா தோத்துட்டியா? திரும்புறதுக்குள்ள போட்டாங்க. அவன் ப்ரோ பிளேயரு. அவன் ஆளை கரெக்டாக தாங்க வச்சிருந்தான். அப்போ நீ மட்டும்? நானும் அதான் வச்சிருக்கேன். என்ன அதோட கொஞ்சம் சூப்பராக வச்சிருக்கல காஸ்டியூமே. இதுக்கு தான் ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்றாங்களோ. ஏதோ ஒரு கண்ணு 4 கொடுத்து விட்ருக்கானுங்க. இதை வச்சு உனக்கு கொல்ல முடிஞ்ச ஒரு பாயிண்ட் எடுக்கணும். ஓடுதுக்கிட விரித்தனும் அவன் சாக்கயிறு பெப்பரா போட்டானே. நான் இந்த பைக் எடுத்து ஓகே. இப்போ கண்டிப்பாக என்னால் பைக் பண்ண முடியல. பை ஆப்ஷனே காட்டல. சீக்கிரம்டா அதை கத்தி வச்சு அவங்க ஒரே போட்டான்னு செத்துட்டான்டா. இவன் எப்படி வரணும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ். நாங்கள் பைக் எடுத்து ரைட் அடிப்போம் வானத்தை பிடிப்போம் ஆடுவேண்ணா போடுவேண்ணா. என்னடா இப்படி இருக்கீங்களே தம்பிங்களா? என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த ஏசிஏடி இது யூஸ் பண்ணிக்கலாம். கத்தி கொடுக்க மாட்டேங்கிறானுங்களா? நான் ஈஸியாக ஜெயிச்சிடுறேன்னு. நாங்கள் பைக் அங்கே தான் ஃபர்ஸ்ட்ல பார்த்தேன். அப்படியா? மேலே தான் இருக்கான். இப்போ அவனை சுற்றி கொல்ல போகிறான். அவன் மேலே தானே ஸ்பான் ஆவான். தெரியலடா. இது பொறுமையாக சுடுதுறோம். ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுப்போம். மெடிக்கெட் போட்டுப்போம் கைஸ். இது பொறுமையாக ஷார்ட் கன் மாதிரி போல. ஏய் விக்டரி போடு மேட்ச் பாயிண்ட் கைஸ். இல்லை நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சே ஆகும். அவனை ஏதாச்சும் பண்ணுறேன். முன்னாடி இருக்கிறது கூட ஒரு நாய் ஜெயிச்சிட்டாங்க அடிச்சாச்சு. ஓகே இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். விக்டரி அடிச்சுட்டு ஏதோ ஒரு லக்கில் அடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசின நாள் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு 500 காயின்ஸ் கொடுத்துருக்கோம். ஊரப்பாயா பாட்டை கேட்டு ஆட வருவாயா அகரை எழுது முழுத்தல்லாமே கொளுத்தல்லாமே. ஐயோ பிடிச்சிடோ வாட்டே பாய் காய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தீங்களா? லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் கம்ப்யூட்டர்ஸ் நமக்கு பிகேஹெச்டியில் மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு முகில் கேமர்ஸ். நான் உங்கள் முகில். பை பாய். See you later.